ஹல்லேலூயா. இந்த அதிகாலை வேளையிலே மாதத்தின் 1ஆம் தேதியிலே தேவனை தேட வந்திருக்கிறோம் பிள்ளைகளே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்ற தேவனுடைய வார்த்தையின்படி கடந்து வந்திருக்கிறோம். முதல் நாளிலே அவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புவிப்போம். இந்த மாதம் முழுவதும் தேவன் அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் நம்மை நடத்தும்படி அவரை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவைகள் வெட்கப்பட்டு போனதில்லை. நீங்கள் இந்த முதல் நாளிலே அவருக்காக வைராக்கியமாய் தேவனுடைய சமூகத்தில் அவரை நோக்கி பாருங்கள். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நன்றி ஆண்டவரே, உம்மை தேடி வந்திருக்கிற இந்த பிள்ளைகளை அப்பா ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தை ஆண்டவரே இந்த பிள்ளைகள் வாழ்க்கைக்கு முன்பாக அனுப்பி குணலாவிகளை செவிப்படுத்தும் ஆண்டவர். பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுவீராக. நன்றி ஆண்டவர், உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம், உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம், உம்முடைய நாமத்தை அறிக்கையிட வந்திருக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த பொல்லாத நாட்களிலே எங்களை காத்து வந்த தெய்வத்துக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே தலை வணங்கி உம்முடைய சன்னிதானத்தை ஆண்டவரே தேட வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நன்றி, எங்களை கனப்படுத்துங்க ஆண்டவர், உம்முடைய நாமம் மையப்படட்டும். அதிகாலையில் ஆர்வமுடன் அவர் பாதம் அமர்ந்திருப்பே. அதிகாலையில் ஆர்வமுடன் அவர் பாதம் அமர்ந்திருப்பே. துதித்திடுவேன் தூயவரை, துரிதமாய் வந்திடுவார். துதித்திடுவேன் தூயவரை, துரிதமாய் வந்திடுவார். நான் பேச அவர் கேட்பார், இதுதான் என் ஜெப நேரம். அவர் பேச நான் கேட்பேன், இதுதான் என் ஜெப நேரம். ஊற்றிடுவேன் பாரங்களை, தேற்றிடும் இயேசுவிடம். ஊற்றிடுவேன் பாரங்களை, தேற்றிடும் இயேசுவிடம். துடைத்திடுவார் கண்ணீரை, தூயனை துதித்திடுவே. துடைத்திடுவார் கண்ணீரை, தூயனை துதித்திடுவே. நான் பேச அவர் கேட்பார், இதுதான் என் ஜெப நேரம். அவர் பேச நான் கேட்பேன், அதுதான் என் ஜெப நேரம். திரு சித்தமே பூமியிலே நாள்தோறும் செய்யணுமே. திரு சித்தமே பூமியிலே நாள்தோறும் செய்யணுமே. தேவராஜ்யம் வளரணுமே, தினம் அருள் தாரும் என்பே. தேவராஜ்யம் வளரணுமே, தினம் அருள் தாரும் என்பே. நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என் ஜெப நேரம். அவர் பேச நான் கேட்பேன், அதுதான் என் ஜெப நேரம். நம்பிக்கையோடு அவரை நோக்கி பார்ப்போம் பிள்ளைகளை. அவரிடத்தில் வல்லமை உண்டு, அவரிடத்தில் விடுதலை உண்டு, அவரிடத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய
ஊரவால சக்தன ஹல்லதரபசியானா மீனிக்காத்தர மல்ல அதரவ சக்கினோதல சியாந்தரா. இந்த காலை வேளையில தேவனே ஸ்தோத்திரமான இந்த பிள்ளைகளை அழுத்துகிற பொல்லாத கிரியைகள் ஆண்டவர தேள்களையும் சர்ப்பங்களை மிதிக்கும் சத்துரின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொன்னீங்களே. இந்த காலை வேளையில உம்மை தேடி வந்திருக்கிற ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. ஓ உம்மை ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. 8 மாதங்கள் எங்களை காப்பாற்றி இந்த 9வது மாதத்துல எங்களை ஆண்டவரே உம்மை ஆராதிக்க உம்மை தொழுது கொள்ள உங்களை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் உங்கள் மீது ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வைத்து எங்கள் ஓட்டத்தை தொடர கிருபை கொடுத்தீங்களே. எத்தனை ஆண்டவரே கைவிடப்பட்ட நிலைமை ஆண்டவரே, எங்க படகுல நீங்க இருக்கீங்க. அந்த நம்பிக்கையோடு நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். இந்த காலையில தெய்வ பிரசன்னம் ஒவ்வொரு வீடுகளையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்மை தேடுகிற முதல் நாளில் உம்மை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் முழங்கார் படிட்டு இருக்கிற இப்படி சமூகத்தை தேடுகிற யாவர் மேலும் உடைய வல்லமை கடந்து வருவதாக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவனுடைய வல்லமை அற்புதங்கள் நடக்கட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். உமக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிற ஆண்டவரே, உம்முடைய கிருபை பெருகட்டும், உம்முடைய கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. எங்க பலத்தினால் அல்ல, எங்கள் ஞானத்தினால் அல்ல, எங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்கள் படிப்பினால் அல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாம் உங்க கிருபைப்பா. அந்த கிருபைக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். நன்றி ஆண்டவர். உம்மை முழு மனதோடு ஆண்டவரே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். உடைய பிரசன்னம் வீடுகளிலே நுழைவதாக. இயேசுவின் நாமத்தினால பொல்லாத கட்டுகள் ஆண்டவரே, அழுத்தங்கள் ஆண்டவரே, சோர்வின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளையில முதல் நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த பிள்ளைகளை விட்டு கடந்து போவதாக. ஒரு சுத்த ஆவியான நிறைவு இறங்குவதாக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ நன்றி ஆண்டவரே. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். சேர்ந்து சொல்லுவோம். ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி இயேசுப்பா என் ஜீவனால் எல்லாம். கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா.
குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. குறைகளை நீக்கி குறைகளை போக்கி கூடவே வந்தீரையா. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். வேதம் சொல்லுகிறது பிள்ளைகளை, சிங்கக்குட்டிகள் தாட்சடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுவோர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இதோ இது மனிதனால் எழுதப்பட்ட வார்த்தைகள் கிடையாது பிள்ளைகளே, இது தேவனுடைய வசனம். உங்கள் வாழ்க்கையில் இந்த நம்பிக்கையோடு இந்த விசுவாசத்தோடு வாழுங்கள். உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படி இந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி போடுவார் பிள்ளைகளே. இவைகள் எல்லாம் கடந்து போகும். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவர் உன்னோடு உயிரோடு இருக்கிறார் பிள்ளையே. அந்த உயிர் தெழுந்த வல்லமையை காலையில் நீ பெற்றுக்கொள்ளும்படி அவருடைய சமூகத்துல கைகளை உயர்த்தி, நன்றி ஆண்டவரே, நான் உம்மை நம்புற ஆண்டவரே. ஹல்லேலூயா. ಶಿವದನಮ ಶಿಯಾಂತರ ಹಲ್ಲದರ ಮರದುನಮಿ ಸನ್ನೋದಲ ವಿಷನ್ನೋದಲ ಹಲ್ಲದರ ವಸಂದನ ಮಾಲದಿ ಕರಬನೋದನ ಹಲ್ಲಬಾದುನ ಕನ್ನಾದಿ ಆಬದುನಮಿ ಶಕ್ತಿ ಹಲ್ಲಿ ಬಿದರ ಮಗದುನಮಿ ಸತ್ತರ ಹಲ್ಲಬಾದಿ ಸದನಮಿಕನೋದರ ಶಿಬುದಿನ ಮಲು ರೈಸನ್ನೋದಲ ದೀನಮ ಊಸಮ ಹಲ್ಲೋ 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 ಬ ಹೌಶಿಮಿ ಅನ್ನೋದರ ರೀದನಮ ಸಿಕ್ಕನೋದಲ ಉಯರ್ತಿಗಿರೋಮ ಆಂಡವರ. நன்றி ஆண்டவர. ஓலி சக்கரோதனா, உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம் தயவு என்னை கைவிடல. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க, இந்த வார்த்தையை அறிக்கையிடுங்க. இந்த மாதம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்தில் தனிப்பட்ட ஓ ரிபா சந்தன ஹல்லாதரவசியா, உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம் தயவு என்னை கைவிடல, உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம் தயவு என்னை கைவிடல. பெருங்கையாய் நான் கடந்து வந்தே இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. பெருங்கையாய் நான் கடந்து வந்தே இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. ஹே எல்லோக்கே 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 நான் உம்மை துதிப்பேன். ஹே எல்லோக்கே 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 நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம் தயவு என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம் தயவு என்னை கைவிடல. பெருங்கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. பெருங்கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. எல்லோக்கே 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 நான் உம்மை துதிப்பேன். எல்லோக்கே 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 நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம் தயவு என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம் தயவு என்னை கைவிடல. காயப்பட்டு நின்றே கண்ணீரில் சென்றே கலங்கின எனக்காக இறங்கி வந்தே. காயப்பட்டு நின்றே கண்ணீரில் சென்றேன் கலங்கின எனக்காக இறங்கி வந்தே.
உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தி. உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தி. எல்லோக்கே 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 நான் உம்மை துதிப்பே. எல்லோக்கே 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 நான் உம்மை துதிப்பே. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம் தயவு என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம் தயவு என்னை கைவிடல. வேண்டியவர் எல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் நீ எனக்கு தந்தி. வேண்டியவர் எல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் நீ எனக்கு தந்தி. பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தி. பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தி. எல்லோக்கே 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 நான் உம்மை துதிப்பே. எல்லோக்கே 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 நான் உம்மை துதி. ஆண்டவரை பார்த்து உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம் தயவு என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம் தயவு என்னை கை. ஆண்டவரை பார்த்து இன்னொரு முறை உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம் தயவு என்னை கைவிடல. ಶಿವದನಮಶಿಯಾಂತರ ವಲ್ಲದರ ಸಿಯಾಂತ್ರ ನಿಮದುರ ಭಾಷಿಕ ನೋದಲ ಹಲ್ಲದರ ವಸಿಯಾಂದ್ರ ವಾದನ ತನ್ನ ಮಲರಾಶಿ ஒரு சன்னதன வாக்கான ராக்கல சியாந்திர காலை வெளியில தேவனுடைய பிரசன்னம் உங்கள் வீடுகளிலே ஊரமான சக்கி நோதர செய்யான மாதிரி இடங்கொடுங்கள் பிள்ளைகளை, இடங்கொடுங்கள் அவருக்கு இடங்கொடுங்கள் பிள்ளைகளை. ரீபா சந்து நமல்லாதி மானோதர சிக்க நோதலி தடைகள் உடையத்தக்கதாக சத்துருவின் அந்தகார கிரிகள் உங்கள் வீடுகளை விட்டு போகும்படியாக நாம ஹல்லா ராஷிக்க நோதி மலாசிக்க தூடி கலரோதன மஷன்னா மிசன்னோதல வஷக்கனோதர ரைத்தனமாசிக்கனோதலை தர அன்னதர வஷிக்கனோத. நீங்க மறந்தாலும் நான் உங்கள் கைகளை பிடித்திருக்கிறேன், உங்களை திக்கற்றவளாய் விடேன். நீமா ஷக்கிலோரோதன சியாந்தர மினோதர சிக்கதர் இஸ்ரவேலே ஓரிபலாதன சிக்க லோதிக்க சியாந்தர மினோதர சம்பினோதல கல்ல. கர்த்தர் உன்னோடு தான் இருக்கிறார். பயப்படாத, சூழ்நிலை பார்த்து பயப்படாத. சூழ்நிலை மேலே இருக்கிற உன் தேவனை பார். அவரை தாண்டி எந்த விஷயமும் உன் வாழ்க்கையில நடந்துராது பிள்ளைய. உன்னை சுற்றிலும் வேலியடித்து இருக்கிறார். அந்த அக்கினி உன்னோடு தான் இருக்கிறது. சீபதன் அந்த பாடலை பாடி நான் முடிக்க விரும்புகிறேன் பிள்ளைகளை. இது ஒரு வாக்குத்தத்தமான பாடல். இந்த வாக்குத்தத்தமான பாடலை பாடும்போது ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும் ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும் ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. ಶೀಬದುಲ ಶಿಕ್ಕನೋರುತ್ತಲ ಸಿಯಾತರ ಬಾಲ ರಮನೋದನ ಸಿಕ್ಕನೋದಲ್ಲ ಕಿಶಿಕನೋದರ ಸಿಕ್ಕனை ஏமா சிக்கனோதர சியாந்தரா. இந்த பாடலை பாடும்போது ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, இந்த வார்த்தைகள் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே. உண்மை ஆண்டவரே, உண்மை ஆண்டவரே நம்பிக்கை ஆய்கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொன்னீங்களே. உண்மை நம்புகிற இந்த பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதம் பெருகுவதாக. இந்த முதல் நாளிலே இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலே கடந்து வரும்படியாக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்க நாம மையப்படட்டும் ஆண்டவரே. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே,
மகிமையின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சிமை பெற்று எழுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலிக்கோ, ஆன பாடல் சத்தமும் தோணிக்கோ. ஆகாய விண்மீனார் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனார் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை நாம் ஏற்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். கைகளை உயர்த்தி ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனார் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனார் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். புற்றிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலிக்கோ, ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கோ. ஆகாய விண்மீனார் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனார் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். கைகளை உயர்த்தி அப்பா பார்த்து இந்த முதல் நாளிலே உம்மை தேடி வந்திருக்கிற ஆண்டவரே, ஷானுதர ஹல்லதர பசி ஹந்தரபி ஹல்லதர வசிக்கணும், கரமனுதன ஷபி ஹல்லுரோதன சியான தலீதன மாசிக்கணும். மனுஷனை நம்பினது போது பிள்ளைய, உன் வாழ்க்கையில நீ எல்லாவற்றையும் இழந்துட்ட. மனுஷனை நம்பி ஏமாந்தது போதும். மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதை நலம் என்று உனக்கு சொல்லவில்லையா? நீக்க ஷக்கல் ரோசி ஹந்தர விலா மீனோசிக்க நோதலி நீஷத்தர ஹல்லபதுர வசந்தன ஹல்லதரி நோசிக்க நோதல விஷன்னோ ஹல்லுதர. இன்றைக்கு நீ என்னுடைய சமூகத்தை பார்த்து கேட்கிற, எனக்கு ஏன் இந்த கஷ்டம் என்று நன்றாய் யோசித்து பார் மகளே, நன்றாய் யோசித்து பார் மகனே. உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. உன் நினைவின்படி உன் வழியிலே நீ போய்கொண்டு இருக்கிற. இந்த கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு ஏன் வந்தது என்று என்னை பார்த்து கேட்கிற. லீக்க சந்த ஹல்லவிதர வசந்த ஹல்லதர மனம் திரும்பு. ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீ விட்டு விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு மகனே. மகளே மனம் திரும்பு. இந்த முதல் நாளிலே நீ என்னை தேடி வந்திருக்கிற.
இந்த மாதம் முழுவதும் ஷிபதுர சிக்கனோதலா சிக்கனூலிக்கரமா ஷக்கினாதே உனிக்கா செமி ஹல்லுதுர பஷிக்கனா. உன்னுடைய சிறை வாழ்வை கர்த்தர் மாற்றுகிறார் பிள்ளை. கர்த்தர் சியோனை ஓரிபாலோதர அபிஷேகனோதல சியாந்தர வல்ல அதரிக்கனாதை மனுகுரு ஷியாலோதர வல்ல அதுரமான அதரசியா. சியோனின் அனுபவங்களை கர்த்தர் உனக்கு கொடுக்க ஆசையா இருக்கிறார். ஆயத்தப்படு. தேவனுடைய வார்த்தைகளை அற்பமாய் எண்ணாதே. ஆண்டவரே, இந்த காலை வேளையில எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறான். ஆண்டவரே, உங்க நாம மாத்திரம் மைப்படட்டும். இந்த பிள்ளைகளோடு தொடர்ந்து இந்த மாதம் முழுதும் உடைய ஆளுகை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான தெய்வ பிள்ளைகளை, இந்த இந்த 9ஆம் மாதத்தின் முதல் தேதியில கடந்து வந்திருக்கிறோம். எப்பொழுதும் நம்மோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி தேவ ஊழியர் அருமையான சுவிசேஷகர் வில்லியம்ஸ் அங்கிள் வந்திருக்காங்க. நாம் கரங்களை தட்டி அருமையான ஊழியக்காரரை வரவேற்போம். தேவன் தம்முடைய சித்தத்தை, தம்முடைய வார்த்தை நிறைவேற்றும்படி ஷீனமா ஷிக்கலோதரா கர்த்தர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவாராக. கைகளை தட்டி அருமையான தேவ ஊழியரை வரவேற்போம். இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் கொடுத்த வாய்ப்பிற்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த புதிய மாதத்திற்காக கர்த்தரை துதிக்கிறோம். தேவனை ஆராதித்தோம். இப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, துதிக்கிறோம். உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. கர்த்தரை நினைக்கும் பொழுதெல்லாம் நம்முடைய உள்ளத்திலே வரக்கூடிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே என்னை மட்டுமாய் நடத்தி வந்தீரே, உம்முடைய இரக்கம் பெரியதையா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய மாதத்தை காணும்படி தந்த கிருபைக்காக நன்றி ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. தள்ளப்பட்ட கல்னா எடுத்து நிறுத்தினீரே, தள்ளப்பட்ட கல்னா எடுத்து நிறுத்தினீரே. உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா, உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி சுராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி சுராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. நம்முடைய ஆண்டவரே, நம்முடைய வேதத்துள்ள அதிசயங்களை காண எங்கள் கண்களை திறந்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த புதிய மாதத்திலே தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். The book of Jeremiah chapter 30 verse 17. இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம்? அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவனாகிய ஆண்டவர் தீர்க்கதரிசனி மூலமாக இந்த வார்த்தையை திருவுளம் பற்றுகின்றார். I will restore you to health and heal your wounds, declares the Lord, because you are called an outcast, Zion for whom no one cares. உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லிவிட்டார்கள்.
நீ தள்ளுண்டவன் என்று பெயரிட்டு விட்டார்கள். ஆனால் இப்படிப்பட்ட நிலையிலே நான் கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று இந்த முதல் நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையை நாம் சற்று திரும்பி பார்த்தால், இதே எரேமியா 30 அதிகாரத்தில் 3ஆம் வசனம் 8, 10 வசனங்களை வாசித்தால் இவருடைய கடினமான ஒரு சிறையிருப்பை பற்றி வாசிக்கிறோம். கடினமான ஒரு அடிமைத்தனம். இவர்கள் அந்நிய ஜனங்களினாலே சிறைபிடிக்கப்பட்டு பலவிதமான உபத்திரவங்களை சந்திக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால், அதே பகுதியிலே 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவருடைய பாவம்தான் அதற்கு காரணம். அன்பானவர்களே, பாவம் என்ன செய்கிறது? நமக்கு வரக்கூடிய நன்மையை வரவட்டாமல் தடுக்கிறது. எரேமியா 5ஆம் அதிகாரம் 25 அதை வாசிக்கிறோம். பாவம் மனிதனை தேவனிடமிருந்து பிரித்து விடுகிறது. Sin separates man from God. பாவம் மனிதனை தேவனை விட்டு பிரித்து விடுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். ஆனால் இவர்கள் தேவனுடைய வல்லமை, மகிமை, அற்புத அடையாளங்களை கண்டும் கூட அவரை மறந்து தேவனை விட்டு பின்வாங்கி தவறான அந்நிய வழிபாடுகளில் ஈடுபட்டபடினாலே தேவனை முற்றிலுமாய் மறந்து போன நிலைமையில இவர்கள் இந்த கடினமான சிறையிருப்புகளை சந்திக்க இருந்தது. பாவம் தேவனிடமிருந்து நம்மை பிரிப்பது மட்டுமல்ல, தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாத நன்மைகளையும் அது வரவிடாதபடிக்கு தடுத்து விடுகிறது என்று எரேமியா 5:25 வாசிக்கிறோம். ஆனாலும் அன்பும் கரிசனை உள்ள தேவன் அந்த தீங்கிற்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். தேவ ஜனங்கள் தீங்கு அனுபவிக்கும் போது ஆண்டுடைய உள்ளம் கொதிக்கிறதாம். ஓசியாவில் வாசிக்கும் போது, எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன், என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது, எப்ராயிமை அழிக்க மாட்டேன், நான் மனுஷன் அல்ல தேவனாய் இருக்கிறேன். பிரியமானவர்களே, தேவ ஜனங்கள் தீங்கு அனுபவிக்கும் பொழுது தேவன் அதை ஒப்புக் கொடுப்பதில்லை முற்றிலுமாக. ஆண்டவர் சொல்கின்றார், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்புக் கொடுப்பேன், என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. எரேமியா 31:20 வாசிக்கும் பொழுது, எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன், அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவா, அவனுக்கு விரோதமாய் பேசின முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் நம்மை மறந்து போகிற தேவன் அல்ல, நம்ம எப்போது நினைக்கிற தேவனாய் இருக்கின்றான். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறான். இந்த புதிய மாதத்தில் தேவனாகிய ஆண்டவர் நாம் படுகின்ற அநேக கஷ்டங்களை பார்த்து, எப்ராயிம் ஆவிக்குரிய ரீதியிலே நம்மையும் ஆண்டவர் அப்படிதான் அழைக்கின்றான். நீ எனக்கு அருமையான குமாரன், எனக்கு பிரியமான பிள்ளை, நான் உன்னை நினைத்து கொண்டே இருக்கிறேன், என் உள்ளம் உனக்காக கொதிக்கிறது, உனக்கு உருக்கமாய் இறங்குவேன். பார்த்தீர்களா, ஆண்டுடைய உள்ளம் எத்தனை ஆசீர்வாதமான இரக்கமுள்ள ஒரு உள்ளம். ஆண்டவர் எத்தனை அருமையாய் நம்மை அழைக்கிறார். எரேமியா 31:3 வாசிக்கும் பொழுது, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே அதே அன்புதான், அன்று இருந்த அதே தேவ அன்பு இன்றைக்கும் மனிதர்களை தம் பக்கமாய் இழுக்கிறது. ஆண்டுடைய உருக்கம் இரக்கம் மாறவே கிடையாது. இஸ் அன்சேஞ்சிங் காட். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய அன்பு வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் மாறாது. அவர் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர். நம்ம ஆண்டவராய் இயேசு ஊழிய காலத்தில் திரளான ஜனங்களை பார்த்தபோது அவர்கள் மேல் மனது உருகினார் என்று வேதம் சொல்கிறது. When he saw the multitudes, he was moved with compassion. மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து சிதறப்பட்ட ஜனங்களை பார்த்து ஆண்டவர் மனதுருகினார். நம்முடைய தேசத்திலே இப்படிப்பட்ட கூட்டம் ஏராளம் உண்டு, ஏராளம் உண்டு. ஆண்டவர் இன்னும் அதே மனதுருக்கத்தோடு இன்றைக்கும் நம்மோடு கூட பேசுகிறார். தேவ பிள்ளையே, ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ, என்னை மறந்து விட்டாரோ? இல்லை. எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? ஆண்டவர் கேட்கிறார்.
உன்னை எப்படி நான் ஒப்புக் கொடுப்பேன்? என் இருதயம் உனக்காக குழம்புகிறது. ஆண்டவருடைய அன்பு மாறாதது. இன்றும் பலவிதமான சிறையிருப்புகள் இந்த இஸ்ரவேல் மக்களைப் போல அநேக மக்கள் நம்மில் பலவிதமான சிறையிருப்புகளில் வாழ்கிறோம். தீய பழக்க வழக்கங்கள், சில விட முடியாத உறவுகள், அடிமைத்தனங்கள், ஆரோக்கிய விஷயத்தில், சரீரத்தில், ஆவிக்குரிய ரீதியிலும் குடும்பத்தில் உள்ள சில காரியங்கள் நம்மை சிறையிருப்பை போல் வைத்திருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய அன்பின் கரம் இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியிலும் கூட ஆண்டவர் சொல்கின்றார், உன் சிறையிருப்பை நான் மாற்றுவேன். ஆண்டவர் நம்மை மீட்டு தூக்கி எடுக்கவே விரும்புகிறார். இந்த வேத பகுதியில் 3 காரியத்தை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். 3 காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். முதல் காரியம், விசாரிப்பற்ற சீயோன். சீயோன் என்பது என்ன? தேவன் விரும்பி வாசம் பண்ணுகிற ஒரு வாசஸ்தலம், தேவன் விரும்புகிற ஒரு இடம், அதுதான் சீயோன். அந்த ஸ்தலம் எப்படிப்பட்டது? 132ஆம் சங்கீதம் 13-14 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஸ்தலத்தை விரும்பினார். அந்த சீயோன் என்பது இன்றைக்கு யார்? நீங்களும் நானும் தான் பிரியமானவர்களே. ஆகவே தேவன் நம்மிடத்தில் வாசம் பண்ண விரும்புகிறான். வெளிப்படுத்தல் 21:3 வசனத்தை வாசிக்கும் பொழுது, இதோ மனுஷனிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த காலையில் ஒருவேளை உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லிவிட்டார்களோ, கைவிடப்பட்ட விசாரிக்கப்படாத ஒரு நிலைமையிலே மகனாக மகளாக காணப்படுகிறீர்களோ, என்னை கேட்கவோ பேசவோ என்னிடத்தில் அன்பு செலுத்த யாரும் இல்லை. இந்த சமுதாயத்தில் அப்படிப்பட்ட மக்கள் ஏராளம் உண்டு. குறிப்பாக இந்த பேண்டமிக், COVID-19 பேண்டமிக் காலத்தில் அநேகர் தனிமைப்படுத்தப்பட்டு அவர்கள் விசாரிக்க ஆள் இல்லாமல் போன ஏராளமான மக்கள் உலகம் முழுவதும் உண்டு. பிரியமான சமீப காலத்தில் நாம் சந்தித்த அநேக போராட்டங்கள், இழப்புகள், உயிர் சேதங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரை நம்புகிற மக்களுக்கு ஒரு நற்செய்தி என்னவென்றால், உன்னை விசாரிக்க ஒரு ஆண்டவர் இருக்கின்றார். நம்மை விசாரித்து நம்மை கரிசனையோடு கவனிக்க ஒரு தேவன் இருக்கிறார். உபாகமம் 11:12 அதே தான் வாசிக்கிறோம். உன் தேவனாய கர்த்தர் விசாரிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் எப்போதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, உன் தேவனாய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், உன்னை விசாரிக்கிறவர், உன் குடும்பத்தை விசாரிக்கிறவர், உன் வேலையிலே, உன் தொழிலே, உன்னுடைய படிப்பில், எல்லாவற்றிலும் தேவன் நம்மை விசாரிக்கிறாராம். எப்படி என்றால், ஆண்டு முழுவதும் என்று வாசிக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் பிறக்கும் பொழுது ஆண்டு துவக்கத்திலே இந்த வார்த்தை நமக்கு வருகிறது. அப்படி என்றால் ஆண்டினுடைய துவக்கம் முதல் வருஷம் முடிவு மட்டும் என் கண்கள் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவன் நம்மை எப்படி விசாரிக்கிறார்? ஆண்டு முழுவதும் விசாரிக்கிறார். கண்களை நம்மேல் வைத்து விசாரிக்கிறார். சங்கீதம் 140:12 வாசிக்கும் பொழுது, சிறுமையானவரின் வழக்கையும் எளியவர்கள் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். தேவ மக்களே, உங்கள் வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்தை விசாரிக்க ஒரு அன்பு தேவன் என்று இருக்கிறார். இந்த மாதத்தில் தேவன் உன்னை பார்த்து, உன்னை விசாரிக்கிறவர் நான் இருக்கிறேன், கவலைப்படாதே, கலங்காதே, திகையாதே. 1 பேதுரு 5:7 சொல்கிறபடி அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Cast all your burden upon the Lord because he cares for you. இது ஒரு மனித வார்த்தை அல்ல, தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். ஆண்டவர் கரிசனையோடு கேட்கிறார், பேசுகிறார். உங்களை விசாரிக்கிறவர் நான், உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Cast every burden, cast all our cares upon the Lord. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறார். இந்த வார்த்தை நமக்கு தைரியத்தையும் ஒரு நம்பிக்கையும் ஒரு புது ஊக்கத்தையும் கொடுக்கிறது இந்த மாதத்தில். ஆகவே உன்னை விசாரிக்கிற தேவன் உண்டு. 2வது காரியம், தள்ளப்பட்ட ஒரு நிலைமை. நீ தள்ளுண்டவள் என்று சொல்லி உனக்கு பேர் வைத்து விட்டார்கள். முந்த காலத்தில், பழைய ஏற்பாட்டு காலத்தில் தள்ளுதற் சீட்டை கொடுத்து தள்ளி விடுவார்கள். அது மிக மோசமான ஒரு சூழ்நிலையை காணப்பட்டாலும் அந்த மக்களுடைய கடினமான இருதயத்தின் நிமித்தமாக மோசே எப்படிப்பட்ட கட்டளை கொடுத்தார்.
ஆம் பிரியமா, தள்ளப்பட்ட ஒரு நிலைமை, தள்ளுண்டப்பட்ட ஒரு சூழ்நிலை நீ காணப்பட்டாலும் ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிறார். உன்னை எல்லாரும் ஒருவேளை தள்ளுண்டவள் என்று சொன்னாலும், ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே நாம் வேலை பார்க்கிற நிர்வாகத்தில் ஒருவேளை அப்படி சூழ்நிலை வரலாம், தொழில் வியாபாரத்தில் வரலாம், சொந்த உறவுகளிலே வரலாம். தள்ளப்பட்டவன், நீ எனக்கு தேவையில்லை என்று புறக்கப்பட்ட ஒரு நிலைமை. அருமையானவர்களே, சிலருக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தின் நிமித்தமாக குடும்பத்தில் தள்ளப்படலாம். இப்படி பல விதங்களே இருந்தாலும் கூட ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது, வீடு கட்டுவிழாலே ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைகல்லாயிற்று. சங்கீதம் 118, 22, 23 வாசிக்கிறோம். The rejected stone, தள்ளப்பட்ட கல் தான் has become the chief cornerstone. தள்ளப்பட்ட அந்த கல் தான் இந்த பெரிய கட்டடத்துக்கு மூலைக்கு தலைகல்லாயிற்று. உன்னை தள்ளப்பட்டவள் என்று சொல்கிறார்களா, நீ புறக்கணிக்கப்பட்டு என்று சொல்கிறார்களோ, உன்னை தேடி இந்த வார்த்தை இன்றைக்கு வருகிறது. வீடு கட்டுகள் ஆகாதென்று கல்லே அது மூலைக்கு தலைகல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஓ வண்டர்ஃபுல் காட், நம்முடைய தேவன் எவ்வளோ அதிசயமானவன். This was the Lord's doing. It is marvelous in our eyes. It is marvelous. It is wonderful. ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மை தள்ளப்பட்ட நிலைமையில், புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற அவர்களை எடுத்து பயன்படுத்துகிறான். ஆகார் தள்ளப்பட்டவள், ஒதுக்கப்பட்டவள். பிரியமானவர்களே, 2 முறை அந்த தள்ளப்பட்ட ஆகாரை வனாந்திரத்தில் தேவன் சந்திக்கிறார். 2 முறை தள்ளப்பட்டவள், தன் குடும்பத்தால், ஆபிரகாமால், எல்லாராலும் தள்ளப்பட்டவள், சாராளால் தள்ளப்பட்டவள். ஆண்டவர் அவளை 2 முறை சந்திக்கிறார். சந்தித்து அவளை ஆசீர்வதிக்கிறார், அவர் பிள்ளையும் ஆசீர்வதிக்கிறார். யோசேப்பு தன் குடும்பத்தில் தள்ளப்பட்டவன். He was rejected by his own family. குடும்பத்தாரால் தள்ளப்பட்டவன். அதே யோசிப்பு தான் எகிப்திற்கு மகா பெரிய அதிபதியாய் தேவன் மாற்றினான். Are you in this status today? நீங்கள் இந்த நிலைமையில் இருக்கிறீர்களா? Maybe you are a rejected person. ஆனால் ஆண்டவர் உன்னை கொண்டு எதையோ ஒன்று செய்ய விரும்புகிறார். God wants to do something miraculously. உன் வாழ்க்கையில் எதையோ ஒன்று ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். ஆம் பிரியமானவர்களே, யோவான் 6:37 வாசிக்கிறோம். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை. உலகம் நம்மை தள்ளலாம், புறக்கணிக்கலாம், கர்த்தர் நம்மை ஒருபோதும் தள்ள மாட்டார். யோவான் 9 அதிகாரத்தில் பிறவி குருடன் சுகமான ஒரு செய்தியை நாங்கள் வாசிக்கிறோம். யோவான் 9 அதிகாரத்தில் அன்றைக்கு இருந்த யூத ஜனங்கள், தலைவர்கள் அவனை தள்ளிவிட்டார்கள். உனக்கு சுகம் கொடுத்தது யார்? உனக்கு பார்வை தந்தது யார்? அவன் சுகமானேன் என்று அவர்கள் சந்தோஷப்படவில்லை. உனக்கு சுகத்தை கொடுத்தது யார்? நீ எப்படி சுகமடைந்தாய்? இதை கேட்டுவிட்டு அவனை புறம்பே தள்ளினார். அவன் இயேசுவை பற்றி சொல்கிறார், அறியவில்லை இயேசுவை பற்றி. ஆனால் ஒருவர் என்னை தொட்டால் நான் சுகமானேன். I was blind, now I see. நான் குருடனாய் இருந்தேன், இப்போது பார்க்கிறேன். அந்த சமுதாயம் அவனை புறம்பே தள்ளினாலும் இயேசு அவனை மீண்டும் சந்திக்கிறார். இந்த காலையில் ஆவியான் உன்னோடு பேசுகிற ஒரு காரியம், உன்னை ஆண்டவர் மீண்டும் சந்திக்க வருகிறார். God gives one more chance. He wants to meet you again. இனி எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும், wherever you be, whatever the situation, God wants to meet you and help you and support you and lift you up again. மீண்டும் உன்னை ஆண்டு மேலே கொண்டு வர விரும்புகிறார். சங்கீதம் 27:10 வாசிக்கும் பொழுது, என் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா, கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களை சேர்த்துக்கொள்ள, உங்களை விசாரிக்க ஒரு ஆண்டவர் அன்போடு காத்திருக்கிறார். இந்த செப்டம்பர் மாதத்தில் தேவன் உனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் அதுதான். கடைசியாக இந்த பகுதியில் அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் நோய்கள், வியாதிகள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, வீடுகளே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, எந்த வியாதி, எந்த நோயாக இருந்தாலும்
ஆண்டவர் தான் நம்முடைய பரிகாரி. அவர் சொல்கிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். எரேமியா 33:6 சொல்கிறது, யாத்திராகமம் 15:26 சொல்கிறது, ஏசாயா 53:5 வாசித்து பாருங்கள். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். By his stripes we are healed. Whatever the diseases, whatever the sicknesses, அவருடைய தழும்புகள் நம்மை சுகமாக்கும். பிரியமானவர்களே, காயங்கள் என்று அடுத்த வரியில் பார்க்கும் பொழுது, காயங்கள் என்று சொன்னால் வெளிப்பிரகாரமான காயம் மாத்திரமல்ல, உள்ளே சில காயங்கள் இருக்கிறது. இன்னைக்கு மக்கள் அநேகம் வெளிப்பிரகாரமாக காயம் இல்லாமல் இருந்தாலும் உள்ளத்தில் அநேக காயங்களோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நானும் வாழ்கின்ற சமுதாயத்தில் இந்த காயங்களை சுமந்து மக்கள் வேதனையோடு இருக்கிறார்கள். மருத்துவர்கள் வெளிப்புறமான காரியங்களை செய்வார்கள், மருந்து கொடுத்து ஒருவேளை வெளிக்காயங்களை ஆற்ற முடியும். ஆனால் உள்ளான காயங்களை ஆற்றுவதற்கு யாரால் முடியும்? இப்பொழுது சொல்கிறாரே, இதே சேனைகளின் தேவனாய் கர்த்தர் ஒருவர் தான் உன் காயங்களை ஆற்ற முடியும். உனக்காக சிலுவை ரத்தம் சிந்தி அவர் காயங்களை ஏற்றுக்கொண்டபடினாலே உன் காயங்களை அவர் சுகமாக்குவார். ஆக உள்ளான காயங்களை ஆண்டவர் சுகமாக்கி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். ஆகவே இந்த செப்டம்பர் மாதத்தில் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் அதுதான். உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லிவிட்டார்களோ, உன்னை தள்ளுண்டவுடன் பேர் சொல்லிவிட்டார்களோ, முத்திரை போட்டு விட்டார்களோ, பயப்பட வேண்டாம், நான் உன்னை சேர்த்துக்கொள்வேன், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீ மீண்டும் கட்டப்படுவாய், நீ மீண்டும் எழும்பி நிற்பாய், உன்னை தேவன் பயன்படுத்துவார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த செப்டம்பர் மாதத்தில் தேவன் நமக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். யார் கைவிட்டாலும் இயேசு கைவிடார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தரனை சேர்த்து கொள்வார். கண்களை மூடி ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, இந்த செப்டம்பர் மாதத்தில் கொடுக்கப்பட்ட ஆண்டவரே எரேமியா 30:17 நன்றி படைக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக குடும்பங்களிலே, வீடுகளிலே, பிள்ளைகள் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு மறக்கப்பட்டு இருந்தாலும் என் தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவளை மீண்டும் உயிர்ப்பித்து எடுத்து பயன்படுத்தும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வியாதிகள் பலவீனங்கள் எல்லாம் நீங்கட்டும், குடும்பத்தில் இருக்க சச்சரவுகள் சண்டைகள் எல்லாம் மாறட்டும், தேவ சமாதானம் நிலைத்திருக்கட்டும். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களை வழிநடத்துவீராக. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். God bless you.